அனைவருக்கும் வணக்கம். இங்கே உள்ள கூட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவரையே தேர்ந்தெடுங்க. ஏன்னா ஒரு நல்ல சிறந்த தேசபக்தியான ஆள். தேசபக்தி தலைமை தான் என்றைக்குமே நல்லா இருக்கும். லஞ்ச லாவண்யம் இருக்காது, குற்றங்கள் இருக்காது, வறுமை இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு இளைஞருமே தேசபக்தியை வளர்த்துக்கணும். அப்போ சண்டை சச்சரவுகள் இருக்காது, சந்தோஷம்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு இளைஞரும் குடும்ப கடமை, தொழில் கடமையை சரியாக செய்யணும். அப்போ தான் வீடு நாடு நல்லா இருக்கும். அதனால் வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவரையே தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு படித்தவங்களுக்கு வேலை, தொழில் செய்கிறதுக்கு கடனுதவி, இந்த மாதிரி உங்கள் பொருளாதார முன்னேற்றம் நடக்கும். சரிங்களா? அதனால் இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் நம்ம தலைவரே தேர்ந்தெடுத்துருங்க. சரிங்களா? வெற்றி வெற்றி. இந்த வாரேன் ஆனே இந்த வாரேன். பார்த்து வாடா சேது, பார்த்து வா. இந்த வரேன். அண்ணே நான் பேசுகிறேன். கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிக்கும் மறுவாழ்வு கொடுத்த கட்சி நம்ம கட்சிக்கு உங்கள் ஓட்டை போட்டுருங்க. நம்ம கட்சிக்கே. முத்தமிழ் சங்கம் வளர்த்த பாண்டிய நாட்டில் கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்துகிறேன். ஐயா வணக்கம். வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவரையே தேர்ந்தெடுங்க. ஏன்னா உணவு, உடுக்கு உடை, இயற்கை எடுப்பு மூன்றும் சமுதாயத்தை வழங்கக்கூடிய ஒரே கட்சி நம்ம கட்சி தான். அதனால் வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவரையே தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம். இந்த அசோக்கு இதை தம்பிகிட்ட கொடுத்துட்றா. அடுத்த வடக்குமாசி பிள்ளையார் கோயில்கிட்ட ப்ரெசிடென்ட் கூப்பிட்ருக்காங்க. 500 தருவாங்க. இந்த போயிட்டு வந்துடுறேன்டா. என்னடா ரங்கசாமி, உன் தம்பி தங்கச்சிகளுக்காண்டி கல்யாணமே பண்ணிக்காமல் தியாகம் பண்ணேன். இப்போ வேலையும் போயிடுச்சு உனக்கு. இந்த எலெக்ஷன் பீரியடில் மாறு வேஷத்தில் ஒவ்வொரு கட்சிக்காக போய் பிரச்சாரம் பண்ணி 100-200 சம்பாதிக்கிற. என்ன போ, அதான்டா நான் எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலடா அசோக்கு. ஆனால் எனக்கு அந்த நிலைமையோ தெரியல. கட். சாரி சார் கொஞ்சம் எமோஷனை கூட்டுங்க சார். கேமரா ரோலிங் ஆக்ஷன். அதான்டா அசோக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலடா. ஆனால் எனக்கு அந்த நிலைமையோ தெரியலடா. கட். சாரி சார் நெக்ஸ்ட் ஷாட்டில் சரி பண்ணிடுறேன் சார். நீங்கள் இன்னோசன்ட் எமோஷன் தான் காமிக்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக மெச்சூரிட்டி காமிக்கணும். மெச்சூரிட்டி எமோஷன் தான் காமிக்கணும். ஆக்சுவலாக கதைப்படி உங்கள் தங்கச்சி தம்பிகளுக்காண்டி கல்யாணமே பண்ணிக்காமல் உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்க. சரிங்களா? ஒரு ஹேண்டிகேப் தம்பிக்காண்டி நீங்கள் அவரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நல்ல வேலை. ஆனால் கம்பெனி லாக் அவுட் ஆயிடுச்சு. எப்போ திறக்கிறாங்கன்னு தெரியல. பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த சூழ்நிலையில் 100-200க்கும் எலெக்ஷன் பீரியட்னால ஒவ்வொரு கட்சிக்காக மாறு வேஷத்தில் போய் அவங்க கொடுக்குற ரூபாயில் வச்சு வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கீங்க. இந்த ஒரு சுய பச்சாத்தாபமாக உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அதை சொல்கிறீங்க. அப்போ மெச்சூரிட்டி எமோஷன் காமிக்கணும். பண்ணி காமிக்கிற பாருங்கள் அசோக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலடா. எனக்கு இந்த சோதனையே தெரியலடா. அப்படி நெஞ்சடிச்சு அழுகிற மாதிரி பண்ணணும். சரி, பண்ணுறீங்களா? கேமரா ரோலிங் ஆக்ஷன். அசோக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலடா. ஆனால் எனக்கு இந்த சோதனையே தெரியலடா. கட். ஓகே சார், கரெக்டாக பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். நாளைக்கு முக்கியமான சீன் உங்களுக்கு. அதாவது இதே மாதிரி ஒரு கட்சிக்காரங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க 1000 ரூபா கொடுத்து. நீங்கள் அந்த கட்சிக்கு மாறு வேஷம் போட்டு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க. அப்போ மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே வில்லுங்க கோஷ்டி வராங்க. பாம் பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்டில் பெரிய டென்ஷன் ஆகிடுறது. அப்போ நீங்கள் உயிர் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ போலீஸ் யாருன்னு விசாரிக்கும்போது நீங்கள் உண்மையிலே எந்த கட்சியுமே கிடையாது, பைசாக்காண்டி இந்த மாதிரி வரீங்கன்னு தெரிய வருது. சரிங்களா? முக்கியமான சீன். நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகே சார்.